அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்று இருக்கிறதுனால ஒரு பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் இல்லை அப்படின்ற விஷயத்த நான் ஏற்கனவே சனி பயிற்சி பலன்கள்ல இந்த சனி வக்ர பயிற்சி பலன்களை சொல்லியிருக்கிறேன். குறிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், கடினமா உழைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை மேல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கணும். வேலை இல்லைன்னா போகக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். அதுவும் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்கு அப்படின்னாக்க நீங்க ஒரு வேலை போனாலும் உடனே வேற ஒரு இடத்துல ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும். ஒரு இடமாற்றம் ஏற்படும், புதிய வாய்ப்பு கிடைக்கும், பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க. உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல, உங்களுக்கு நடப்பு தசாபுக்தியும் சரியில்லை அப்படின்னாக்க உங்களுக்கு திடுதிப்புன்னு வேலை போயிட்டு கொஞ்ச நாள் தேடி திருப்பி போற மாதிரி இருக்கும். அதனால வேலையில கூடுதல் கான்சன்ட்ரேஷன் செய்து கொள்ளணும். நீங்க கடினமா உழைச்சா கூட இந்த நேரத்தில் ரெகக்னிஷன் கிடைக்காத மாதிரி இருக்கும் சில பேருக்கெல்லாம். அது குறிப்பா இந்த சனி வக்கரம் ஆகாதவர்களுக்கு. ஆனா வக்கரம் ஆனவங்களுக்கு புதிய வாய்ப்போ அல்லது பதவி உயர்வோ கூட அதே நிறுவனத்துல கிடைக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ வக்கரம் ஆகி உங்க ஜாதகத்துல சனி இருந்தாருன்னா நீங்க உழைச்சதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். இல்லைனாக இந்த காலகட்டத்துல எல்லாமே ஒரு தோல்வியில முடிகிற மாதிரி ஒரு எட்ஜில் போய் நிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மேலதிகாரிகள் உங்களை டென்ஷன் படுத்தக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் வேலையில. அதனால கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்கணும். அதே போல சக பணியாளர்கிட்ட ரொம்ப இன்ட்ராக்ட் ஆகக்கூடாது. சக பணியாளர்களால கூட சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. அதனால கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கோபம் டென்ஷன்லாம் இருக்கும். ஏன்னா சூரியன் ராசியிலே இருக்கிறாரு ஜூலை மாசம் 16ஆம் தேதி வரலாம். அதனால டென்ஷன் படுவீங்க, கோவப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சந்திக்கக்கூடிய நபர்கள் உங்களை டென்ஷன் படுத்தலாம், அதனால கோபம் ஆகலாம், அது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால முடிந்த அளவுக்கு அந்த மெடிடேஷன் பண்ணிட்டு கொஞ்சம் மனசை அமைதியா வச்சுக்கும் போது பெருசா பாதிக்கப்பட மாட்டீங்க. யார் வந்தாலையும் போனாலையும் நடக்கிறதா நடக்கும், அதுதான் உண்மை. எவ்வளவு டென்ஷன் ஆனாலையும் நம்ம வாழ்க்கையில என்ன விதிக்கப்பட்டிருக்கோ, தனிப்பட்ட மனிதனுக்கு ஒவ்வொருத்தருக்குமே விதிக்கப்பட்டிருக்கு. காமனா இப்ப மிதுன ராசிக்கு நான் பலன் சொல்றேன்னா உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும். அதுல கோச்சாரத்துல என்னென்ன நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம சொல்றோம். அது ஒரு 10%. மீதி 90% நம்ம தலையெழுத்துல என்ன போட்டு வச்சிருக்காங்களோ, அதாவது கடவுள் நம்ம தலையெழுத்து என்ன எழுதி வச்சிருக்காரோ அதை பிரதிபலிக்கிறது நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள். நம்ம ஜாதகத்தின்படி தசாபுக்தி இப்ப நமக்கு நல்லதாக இருக்கும் போது ஆஸ் யூஷுவலா லைஃப் போயிட்டு தான் இருக்கும், ஒன்றும் பெருசா பாதிக்கப்பட மாட்டோம். தசாபுக்தி சரியில்லை அப்படின்னாக்கதான் கோச்சாரத்திலையும் சரியில்லைன்னும் போது கொஞ்சம் பாதிப்புகள் கூடுதலாக இருக்கும். அதை தான் இங்க நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இப்ப ராசியில சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் மன அழுத்தம், டென்ஷன், கோபம் எல்லாம் இருக்கும். இந்த ஜாதகத்துல சனி வக்கரம் பெற்று இருந்தாக ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். ஆனா சனி அஸ்தங்கமாயோ அல்லது சனி நேர் வலுவோடு சுபத்துவம் இல்லாமலோ இருக்கு அப்படின்னாக்க அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான் தெளிவா. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் 11ஆம் பாவகத்துல ஜூலை 12ஆம் தேதி வரலாம் இருக்கும். அப்போ 6 குடியவன் 11ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று இருப்பாரு. தாயாருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். அதே போல உங்களுக்கு 6 குடியவன் வலுப்பெற்று இருக்கிறதுனால வம்பு வழக்குகள் போன்றவையும் தேவையற்ற பேச்சுக்களால் சில பிரச்சனைகளும் சில பேருக்கு வரலாம். இது எல்லாருக்கும் கிடையாது. நமக்கு அட்டமாதிபதியோட தசை நடக்குது, புக்தி நடக்குது, அல்லது 6ஆம் அதிபதியோட தசை நடக்குது, புக்தி நடக்குதுன்னாதான் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். இல்லைன்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை. லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு லாபத்தையும் கொடுப்பாரு, பணம் வரும். ஏதோ ஒரு வகையில பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பணம் வரும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில பணம் வந்துகிட்டு தான் இருக்கும். சில பேருக்கு கடன் வாங்கி கூட பணம் வரும். சில பேருக்கு பழைய கடனை அடைப்பதற்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். உங்க ராசியாதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 2ஆம் பாவகத்துல இருக்கிறாரு. இடத்துல ஜூலை 19ஆம் தேதி வரலாம். குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க, குடும்பத்துக்காக செலவு பண்றதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை நேசிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை பெருசா பாதிப்பு இல்லை. இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் தகராறுகள் இல்லை, கருத்து வேறுபாடுகள் இல்லை. அதாவது கணவன் மனைவி பிரியாம இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்தோ அல்லது அவங்களுக்கு செலவு பண்ணியோ இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை 2ஆம் பாவகத்துல பாக்குறதுக்கு நல்ல தோற்ற பொலிவும் இருப்பீங்க. நடை உடை பாவனையில மாறுபாட்டை காட்டுவீங்க. இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும்
இப்போ இன்டர்வியூக்கு போறீங்க அல்லது புதிய வேலை தேடுறீங்க அப்படின்னாக்க உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கு, நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல ஒரு எதிர்பாலினருடைய அஃபயர், எதிர்பாலினுடைய கான்டாக்ட் இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது நல்லது. ஏன்னா அதனால சில பிரச்சனைகள் சிக்கல்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாலினால் அஃபயர் வரும், எதிர்பாலினுடைய அன்பு அல்லது நட்பு இதெல்லாம் கூட வரும். பட் அது வந்து நிரந்தரமா இல்லை. சனி 9ல் உட்கார்ந்து வக்கரமா இருக்கிறாரு, அதிர்ஷ்டம் இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை, வர்றவங்களால கூட உங்களுக்கு பணம் விரயமாகலாம். அதுக்குதான் வந்து சொல்லக்கூடிய விஷயம். பண நஷ்டமோ அல்லது மன கஷ்டமோ வராம இருக்கணும்னா நம்ம தள்ளி இருக்கிறது நல்லது. ஆனா திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை பெருசா கான்ட்ரவர்சியல் கிடையாது. பிரிந்த கணவன் மனைவி சேர முடியுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேர் கேட்கறீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை முயற்சிகள்ல தடையாதான் இருக்கும். அதே போல திருமண முயற்சிகளும் கொஞ்சம் தடையா இருக்கும். குறிப்பா வந்து மாதத்தோட முதல் பகுதியும் சரி, மாதத்தோட 2வது பகுதியும் சரி. குரு பகவானை பொறுத்தவரை ரோஹிணி நட்சத்திர சாரத்துல ராசிக்கு 12ஆம் பாவகத்துல இருக்கிறாரு. இந்த ஜூலை 12ஆம் தேதி செவ்வாயும் குருவும் சேர்க்கை 12ஆம் பாவகத்துல ஏற்படும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கடனுடைய அழுத்தம் குறைவாக இருக்கும். ஏன்னா 6 குடியவன் 12ஆம் பாவகத்தில் இருக்கும் போது கடனுடைய அழுத்தம் குறைவாக இருக்கும். கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். மாதத்தோட முதல் பகுதியோட செகண்ட் பார்ட் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. 2வது பகுதியில வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த குரு செவ்வாய் சேர்க்கையினால சுப வரியம் ஏற்படும். சுப வரியம் செஞ்சுட்டீங்கன்னா மருத்துவ செலவு இல்லை. வீடு வாங்குறீங்க அல்லது நீண்ட நாளா தள்ளி போட்டிருக்கீங்க, ஒரு பிளாட் வாங்கணும் அல்லது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் செய்யறதுக்கு தள்ளி போடுறீங்கன்னா அதை செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த சுப விரயத்தால அசுப விரயங்கள் குறையும். அதை செஞ்சிருங்க. அப்படி ஒரு வாய்ப்பு வருதுன்னாக்க அதை தள்ளி போடாம உடனுக்குடனே செஞ்சிருங்க. அது நன்மைகளை ஏற்படுத்தும். மாதத்தோட பிற்பகுதியில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல எதிர்ப்பு, எதிரிகள், அவங்களுடைய பெரிய டார்ச்சர் வந்து முதல் பகுதியில செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய வரலுமே இருக்கும். அதாவது செவ்வாய் 11ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் எதிர்ப்பு, எதிரிகள் தொல்லை எல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில இருந்து அந்த எதிரிகளால் பெருசா பாதிப்பு இல்லை, அல்லது எதிரிகளே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். ஏன்னா 6 குடிவன் 12ஆம் பாவகத்தில் இருக்கிறது விபரீத ராஜயோகம். தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும். வெளிநாட்டுக்காக வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னாக்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். குறிப்பா யாருக்கெல்லாம் சனி வக்கரமா இருக்கோ அவங்களுக்கு ஆன்சைட்ல இந்த நேரத்துல வேலை வாய்ப்பு கிடைச்சு கூட நீங்க வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வரும். சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல, உங்களுக்கு தசா புக்தி சரியில்லை, நீங்க வெளிநாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த நேரத்துல வேலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். வேலை போயிட்டு இந்தியாவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையோ அல்லது அங்கேயே வேற இடத்துல எங்கேயாவது மாறக்கூடிய சூழ்நிலையாலோ ஏற்படும். அது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். அதனால இருக்கிற வேலையில கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த ராகு பகவானை பொறுத்தவரையிலும் 10ஆம் பாவகத்திலையும், ராகுக்கு வீடு கொடுத்தவன் வந்து குரு பகவான் 12ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். ஆனா வேற ஒரு ஊர்ல கிடைக்கும், வெளியூர்ல கிடைக்கும், வெளிநாட்டுல கிடைக்கும். அப்படி முயற்சி பண்ணுங்க. புதியதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு சொல்றேன் நானு. அதே போல 4ஆம் பாவகத்துல கேது பகவான், கேது 4ஆம் பாவகத்தில் இருந்து 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் உங்களுக்கு வந்து ஜூலை 19ஆம் தேதியிலிருந்து 3ஆம் பாவகத்தில் இருப்பாரு. மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தையும் கல்வியும் தருவார். அதனால ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது. ஆனா உடல்நலத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும். ஏன்னா வந்து ராசிலேயே சூரியனும் முதல் பகுதியில் வருது. 2ஆம் கோபம், டென்ஷன், ஹெல்த் இஷ்யூஸ், கண் தொடர்பான பிரச்சனை, தலைவலி, அதே போல சைனஸ், வீசிங் ப்ராப்ளம், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடல்நல விஷயத்துல வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க, 50 வயதுக்கு மேல இருக்கீங்கன்னாக்க கண்டிப்பாக கவனம் செலுத்திக்கணும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குரு வந்து 12ஆம் பாவகத்தில் இருந்தாலும் வக்கரமாகும் போது அது நல்ல பலனை கொடுக்கும். விரயங்கள் சுப விரயங்களாக பண்ணிடுங்க. அது பண்ணும்போது எச்சரிக்கையாகவும் இருங்க. அதாவது ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு அது சரியானதானான்றதை ஒரு முறை வெரிஃபை பண்ணிட்டு வாங்குங்க, பெட்டரா இருக்கும். இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும். அதாவது சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகளால கொஞ்சம் கவனக்குறைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய கோர்ஸ், அதாவது நீங்க விரும்பிய கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வரும். அதே சமயத்துல ஒரு ஊர் மாற்றம், இடமாற்றத்தோடு அது அமையும். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சஸும் ஆகும் உங்களுக்கு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில எந்தெந்த தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா விவசாயம் சார்ந்த தொழில்கள்ல நல்ல லாபம் வரும். தினமும் விற்கிறீங்க, ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து காய்கறி இதெல்லாம்னா அதுல லாபங்கள் உண்டு.  உணவு சம்பந்தமான பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அதை தயாரிப்பவர்கள், அதே போல சைனஸ், வீசிங் ப்ராப்ளம், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
மற்றும் நீர் சம்பந்தமான பொருட்கள் தயாரிப்பவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில், இன்ஜினியரிங்ல சிவில் இன்ஜினியரிங், கட்டிடவியல், ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி இன்ஜினியரிங் தொடர்பான துறை, மருத்துவம், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் தொழில், வக்கீல், கன்சல்டன்ட், இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல வருமானம் வரும். இவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். ஒரு வேலையை விட்டாங்கன்னா இன்னொரு வேலையும் கிடைக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. மொத்தத்துல இந்த மாதம் எப்படிதான் இருக்கு அப்படின்னாக்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அதாவது யாருன்னா மிதுன ராசினா அது பல கோடி பேர் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரே பலன் அப்படின்றது ஆகாது. உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரமாகி இருக்கு அப்படின்னாக்க நீங்க பெருசா அழட்டிக்க தேவையில்ல. நல்ல தசா புக்தி நடக்குதுன்னா ஆஸ் யூஷுவலா இந்த மாசமும் உங்களுக்கு கேஷுவலா போயிடும். உங்களுக்கு தசா புக்தியும் சரியில்லை, சுய ஜாதகத்துல சனியும் வக்கரம் ஆகல அப்படின்னா அந்த வக்கர காலத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அப்போ கொஞ்சம் என்ன கொஞ்சம் ஆப்போசிட்டா நடக்கும், நெகட்டிவா இருக்கும். குறிப்பா பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா அதுக்கு எவிடன்ஸ் மேக் பண்ணீங்க, இல்லைன்னா அதுல கொடுத்ததை கொடுக்கலன்னு சொல்லுவாங்க, சில பிரச்சனைகள் வரும். அதே போல தந்தைக்கு உடனெல்லாம் பாதிப்பு வரும். தந்தையின் உறவுகளால சில தொல்லைகள் சில பேருக்கு வரலாம். சனி வக்கரம் ஆகலன்னா சொல்றேன் நான். 9ஆம் இடத்துல சனி இருக்கும்போது தந்தையால பெரிய நன்மை இல்லாம இருக்கும், அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடு வரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும், முயற்சி தடைகள் அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கும். கடைசி எட்ஜில் போய் நிற்கும், கிடைக்கலையே அப்படின்ற வருத்தம் வரும். ஸோ அப்படிப்பட்டவர்கள் மட்டும் எந்த பரிகாரம் செய்யலாம் அப்படின்னாக்க, நீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு சிறப்பை தரும். வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 இந்த காலகட்டத்துல மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ மாலை சாத்தி, வெத்தலை 6, பாக்கு கொட்டை பாக்கு 6, ₹1 காயின் ஒரு 6 அந்த வெத்தலை மேலேயே வச்சு, அதே போல ஒரு மஞ்சள் எடுத்து ஒரு பிள்ளையார் பிடிச்சு அது மேல வச்சீங்க. இப்போ மகாலட்சுமி மகாவிஷ்ணுக்கு மாலை அணிவித்து நீங்க ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சீங்க, நல்லெண்ணெய் போட்டு அல்லது நெய் போட்டு விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு நீங்க கற்பூரம் ஊதுபத்தி காட்டி இந்த சுக்கிர காயத்ரி மந்திரத்தை ஒரு 6 முறை சொல்லுங்க. அந்த சுக்கிர காயத்ரி மந்திரத்தை 6 முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில 6 to 7 வழிபாடு செய்யும் போது கடனுடைய அழுத்தம் மெயினா குறையும், கடன் தீரும். அதே போல முயற்சி தடைகள்லாம் வெற்றியாகும், எதிர்பார்த்த காரியங்கள்ல ஜெயமாகும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.